மது ஒழிப்பு மாநாடு எவ்வளோ பெரிய ஒரு கபட நாடகம் என்று மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அது எப்போ தெரிஞ்சதுன்னா, அமெரிக்காவிலேருந்து ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்த பிறகு நேராக போய் அவர் காலில் விழுந்து, ஐயா தெரியாமல் இந்த மாநாட்டை நான் நடத்துகிறேன்னு ஒத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு அந்த மாநாட்டுக்கு நீங்களே வந்து தலைமை தாங்குங்க அப்படின்னு சாராயம் விற்கிற ஒரு முதலமைச்சரையே நீ கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன்னா கில்லாடி டாடி, சத்தியமாக சொல்கிறேன், நீ செம்ம கில்லாடி. அவர் அமெரிக்காவில் இருக்கும் போது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், நாங்களும் அமைச்சர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதை உடனே டெலீட் பண்ணுறது. கேட்டால் அதை என் அட்மின் தான் பண்ணார் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறது. பத்திரிகையாளர் கேட்டால் ஓடி ஒளியறது. ஆனால் முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்தோம்னா, ஐயா எனக்கு பங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு அமைச்சர்லாம் வேண்டாம், உங்கள் காலடியில் கிடந்தாலே எனக்கு அது போதும், அங்கே போய் காலில் விழுறது. காலில் விழுந்துட்டு ஊரில் இருக்கும் போது ஒரு ஸ்டண்ட்டு முதலமைச்சர், அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே ஒரு ஸ்டண்ட்டு. இதுதான் உன்னுடைய தைரியமா? இதற்காகத்தான் நீ மீசையை முறுக்கிறியா? இதைத்தான் சரக்கு மிடுக்குன்னு சொல்கிறியா திருமாவளவன் அவர்களே? மது ஒழிப்பு மாநாடுன்னா மது விற்காதவனை கூப்பிடணும். ஜெயலலிதா அவர்கள் தான் டாஸ்மார்க் என்ற அரசாங்க நிறுவனத்தின் மூலமாக மதுவை விற்பனை செய்ததே முதல்ல ஜெயலலிதா. அதை கண்டினியூ பண்ணது இவங்க. இதில் இவங்களோட அமைச்சர்கள் இருக்கவங்க நிறைய பேர் தான் மது ஆலைகள் நடத்துகிறாங்க. அதை கேட்க வக்கு கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? தார்மீக பொறுப்பேற்று என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கணும். உங்கள் அமைச்சர்களை மது ஆலையில் மூட சொல்லுங்கள், நீங்கள் மதுவை படிப்படியாக குறைங்கன்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டு அவங்கள அழைக்காமல் நீ மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா உண்மையிலே நீ மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவன் என்பதை மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். மது ஒழிப்பு மாநாடும் ஒன்று நடத்திட்டு அதை மதுவை விற்கிறவனே நீ கூப்பிட்றன்னு சொன்னால் மக்கள் ஒன்றும் கேன கிடையாது. தமிழக மக்கள் முட்டாள் கிடையாது. தமிழக மக்கள் ஒன்றும் புத்திசாலி இல்லாமல் கிடையாது. அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் நீ நடத்தும் நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாடகம் நீ எதுக்கு நடத்துகிற? நீயும் ஸ்டாலினும் சேர்ந்து எதுக்கு இந்த நாடகத்தை நடத்துகிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், ரவுடிசம், கொலை, கற்பழிப்புன்னு தமிழ்நாடு இன்றைக்கி வேறு லெவலில் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலமாக மாறிட்டுருக்கு. அதை மறைப்பதற்காக நீங்களும் ஸ்டாலினும் சேர்ந்து நடத்தும் கபட நாடகம்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனியும் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி மீறி நீங்கள் திமுகவை அழைத்து இந்த மாநாடு நடத்துறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அடி முட்டாள் வேறு யாருமே இந்தியாவில் உலகத்திலேயே இருக்க முடியாது. மீசை வைப்பதற்கு லாயக்கில்லாத ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். தயவு செய்து இந்த மாநாடை நிறுத்துங்கள் அல்லது திமுகவை அழைப்பதை நிறுத்துங்கள். அதுதான் உங்கள் கட்சியின் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது.